ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா புக்ஸ். இப்போ நிறைய யூடியூப்லேயோ இல்லை பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் சொல்லுவாங்க புக்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்கு? நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், புக் வந்து ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் ஹார்ட் காப்பியாக வாங்குறதை விட சாஃப்ட் காப்பி நம்மளுக்கு இந்த கிண்டல் எடிஷன் இருக்கும், இல்லைன்னா ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது யார் எழுதுகிறாங்களோ அந்த புக்கை அவங்களே வந்து ஆடியோவாக வந்து இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வாசித்து ஃபைலை அப்லோட் பண்ணி விடுவாங்க. அது வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம அப்படி வாங்கினோம் அப்படின்னா, சாஃப்ட் காப்பியாக வாங்கணுன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹார்ட் காப்பியாக வாங்குறத விட சாஃப்ட் காப்பி காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சும்மா வாங்கி, அதாவது ஹார்ட் காப்பியே நம்ம ஒரு புக்ஸு வாங்கணுன்னா வாங்கி நம்ம வாசிப்போம், ஒரு இடத்துல வைப்போம், திரும்ப வேறு புக்கு வாங்குவோம், வாசித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல வைப்போம். அப்போது அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ சாஃப்ட் காப்பியாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம சும்மா ஃப்ரீ டைமில் இப்போ மொபைல்லையோ இல்லை டேப்லெட் யூஸ் பண்ணியோ அந்த கண்டென்ட் என்ன நம்ம படிச்சுட்டு நம்ம எதுவுமே வேறு எந்த ஸ்பேஸும் வந்து ஆக்குப்பை பண்ண போகிறது இல்லை. தேவையான டைமை எடுத்து வாசிக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். வேறு எந்த ஸ்பேஸும் தனியாக ஆக்குப்பை பண்ண போகிறது கிடையாது. செகண்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா பிராண்ட் நியூ கார். நம்மகிட்ட காசு இருந்தால் மட்டும் கார் வாங்கணும், இல்லைன்னா ஹோல்ட் பண்ணலாம். இப்போது நம்ம ஷோரூம்லேருந்து நம்ம கார் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போயே அதோட வேல்யூ, காரோட வேல்யூ 10% கம்மியாகுது. 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 10% 60% வரையும் அதோட வேல்யூ குறையுது. அப்போ நம்ம யோசிக்கணும், இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த கார் தேவையா அப்படின்னு. எனக்கு கண்டிப்பாக கார் தேவை அப்படின்னு நினச்சோன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம். இல்லைனா இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற காசு வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு ஒரு அப்கமிங் நியர் ஃப்யூச்சர்லேயே ஒரு புது காரே வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோவினிர். எனக்கு பொதுவே ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஆனால் டைம் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப ட்ராவல் பண்ணதும் கிடையாது. இப்போது ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அந்த இடம், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் போய் விசிட் பண்ணோம் அப்படின்னா, தாஜ்மஹால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாஜ்மஹாலோட சின்ன இது வாங்கிட்டு வருவாங்க. ஏதாவது அந்த இடம் போய் பார்த்தோம் அப்படின்னு ஞாபகார்த்தமாக வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கான அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிறது டிஜிட்டல் ஏஜ், டிஜிட்டல் எரா சொல்லுவோம் இல்லையா, டிஜிட்டல் ஏஜில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம், தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருந்து நம்ம கையில் மொபைல் இருக்குது, மொபைலில் 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்தோன்னா நம்ம அந்த இடத்துல போகணுன்ற அந்த ஒரு ஞாபகார்த்தம் வந்து இருக்கும். தேவையில்லாமல் அங்கேருந்து அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து ஏதாவது வாங்கி வச்சு இங்கே கொண்டு வந்து காசும் வேஸ்ட் பண்ணி இங்கே டஸ்ட்டெல்லாம் அது மேலே படிஞ்சிருது, இதுக்கான இடமே கொடுக்க தேவையில்லை. இந்த டிஜிட்டல் ஏஜ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அதனால இதை நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா அப்டேட்டட் வெர்ஷன். இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஆப்பிள் ஃபோன் வெர்ஷன் 7 என்கிட்ட இருக்குது, நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த வருஷம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து வெர்ஷன் 13-14 வரை இறங்கியிருக்கு. ஆனால் நான் ஏன் 13-14 வாங்காமல் இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்? அது ஏதாவது தெரியுமா? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னும் அந்த ஃபோன் நல்லா ஒர்க் ஆகுது. 7-8 இயர்ஸ் பேக் வாங்கின அந்த ஃபோன் இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது. எதுக்காக இந்த அப்டேட்டட் வெர்ஷன் பின்னாடி அலையணும்? அந்த க்ரேசினஸ் வச்சு அலைஞ்சு நான் அதில் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை விட டபுள் ட்ரிபிள் ஃபெசிலிட்டிஸ் அந்த அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி போகாமல் இதே போதும் அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன்? ஏன்னா கேஷ் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இதில் க்ரேசினஸாக இருக்கிறவங்க, நிறைய காசு வச்சுட்டு இருக்கவங்க இதுக்கு பின்னாடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் கேஷ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த அப்டேட்டட் வெர்ஷன் அந்த க்ரேசினஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணோம், நம்ம மைண்ட் அதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கேஷ் நம்ம நல்லா சேவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபோன் நல்லா ஒர்க் ஆகுது. இது ஏதாவது ரிப்பேர் ஆகி இது ஒர்க் பண்ணால் முடியாத கண்டிஷன் வரட்டுமே, அப்போ நம்ம வாங்கிக்கலாம். இப்போத்துக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இதை நான் சொல்ல வரேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் திங்ஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இப்போ நம்ம யூடியூபோ இல்லை டிவியோ இல்லை பெரிய பெரிய ஷோஸ் எது பார்த்தாலும் சொல்லுவாங்க, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய மணி சேவ் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா இந்த யூடியூப் வீடியோஸோ இல்லை சும்மா ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷோ வச்சுட்டு நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து எதில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் வரும், இப்படி இந்த ரிட்டர்ன் கிடைக்கும், இது நல்லா நம்மளுக்கு
மணி வந்து சேவ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தேவையான நாலேஜ் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், கெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அதுக்குள்ளவே இறங்கணும். சும்மா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம டிசிஷன் எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஷியோர் கிடையாது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வருமா இல்லை லாஸ் வருமா அப்படின்னு. ஈஸியாக நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வந்து நாலேஜ் கம்மியாக இருக்குது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாதி போவாங்க. இப்போ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபைனான்ஷியல் அட்வைசர் இருப்பாங்க. அப்போ அந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் நம்ம கூப்பிட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது பெஸ்ட் ஆப்ஷன், இதுக்கான அவங்களோட வேலையே இதுதான். அதாவது கிளைண்ட்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கறது, இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணுங்கள் பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த பிளான்ஸ் போகணும் அப்படின்னு அவங்க வந்து நம்மளை அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைஸரை மீட் பண்ணி நம்ம அதுக்கான நாலேஜை கெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே இறங்கணும். அப்படி இறங்கணும் அப்படின்னா நம்ம மணி கண்டிப்பாக செக்யூர்டாக நம்மக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாருமே நம்ம மணி பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நம்ம மணியை காப்பாற்றிக்கணும். அதாவது சேவ் பண்ணணும், லூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபேஷன். இப்போது நிறைய பேர் பார்க்கலாம், அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதே அவங்க ஹாபியாக இருக்கும். ஏதாவது சின்ன ஒரு செலிப்ரேஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. செலிப்ரேஷன் வந்தால் லம்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி காசு செலவு பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட மணி நிறைய இருந்தது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், பண்ணலாம். ஏன்னா அந்த மணி என்ன பண்ணுறது, எப்படி செலவு பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்து பைசா சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தேவையா, கண்டிப்பாக ரொம்ப அத்தியாவசியமாக தேவையா அப்படின்னு நினச்சா மட்டும் நம்ம க்ளோத்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இது வாங்கலாம். இல்லைனா இப்போத்துக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாத ட்ரெஸ் இருக்கும், இல்லை ஒன்றோ ரெண்டோ தடவை யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் இருக்கும், புதுசாகவே இருக்கும், நம்ம அதை போட்டு போகலாம். இதை வாங்கி தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மணி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா எனிதிங் ஹை மெயின்டெனன்ஸ். இப்போ பேர் கேட்டாலே தெரியுது ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு. ஓவர் மெயின்டெனன்ஸ்னு வரும்போது பர்சனலாகவும் இருக்கும், ஃபேமிலியாகவும் இருக்கும். இப்போ பர்சனல் ரிலேட்டட் திங்ஸாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் லேடிஸ் இந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லர் போனால் சும்மா விடுவோம் இல்லை, ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு, அப்புறம் என்ன பண்ணுவோம் ஐப்ரோஸு, அப்புறம் ஃபேஷியலு, அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணி இப்போ மந்த்லி போனோம்னா இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலே மினிமம் 4,000 to 5,000 போயிடும். அதில் அடிஷ்னலாக பண்ணோன்னா கண்டிப்பாக 6,000-7,000 மந்த்லி போயிடும். இது நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மணி நம்ம சேவ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கார். இப்போ பெரிய கார் வாங்குகிறோம், இல்லை பெரிய வீடு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2-3 நாள் நம்ம வைக்க வேண்டி வரும். பெரிய காரெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதையும் மெயின்டைன் பண்ணோம். இல்லை திடீர்னு ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சார்ஜ் பண்ணி அந்த சர்வீஸ் சார்ஜே உங்களுக்கு டபுள் ட்ரிப்பிளாக இருக்கும். நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போது கொஞ்சம் யோசிங்க. இந்த நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஹை மெயின்டெனன்ஸாக, அதாவது ஓவர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராடக்டை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மணி வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். இதில் நான் ஒரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டேன். ரிச் பீப்புள் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க டைம் இஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த டைமை சும்மா நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். இதை நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி ஃபார் பையிங் கிஃப்ட் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். இதுலேயே தெரியுது இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை மேரேஜ்க்கு போகிறோம் அப்படின்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வாங்குவாங்க. எதுக்கு அப்படின்னா சரி அவங்க வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த கிஃப்ட் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ கிஃப்ட்டு இவ்வளோ வர்த்துள்ள கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காகவே வந்து வாங்கி கொடுப்பாங்க. இது என்ன கேட்டால் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்டு கொடுத்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நார்மலான ஒரு கிஃப்ட் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாலே போதும், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் பேசி ரொம்ப இது பண்ணுவாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்கள் பார்த்தோன்னா சொல்லுவாங்க உங்கள் கிஃப்ட் பார்த்தோம் சூப்பராக இருந்தது, அதோட முடிஞ்சிருச்சு.
வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நார்மலாக ஒரு கிஃப்ட்டு சும்மா வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கும் காசு ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம், சேவ் பண்ணலாம். நிறைய காசு இதில் சேவ் பண்ணலாம். இந்த ஒரு மென்டாலிட்டி இதுலேருந்து அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.